வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 28th டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கொப்பரை ஆதரவு விலை உயர்வு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். குவிண்டாலுக்கு ரூபாய் 250 முதல் ரூபாய் 300 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நவீன ஆயுதங்களை உற்பத்தியை தொடங்க தயார் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸோ இது குறித்து ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான உறவு மிக வலுவானதாகவும் மிக சீராகவும் உள்ளது. பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுகின்றனர். நிகழாண்டு இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வெவ்வேறு விதமாக வெளிப்பட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாருங்க, சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தட உடன்பாடு இந்தியா ரஷ்யாவுக்கு இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, ரஷ்யா, ஈரான், ஸோ இவங்களுக்கு இடையிலான வடக்கு தெற்கு போக்குவரத்தை உருவாக்கணும், சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தடத்தை உருவாக்கணும் ஆகியனது சார்ந்து தான் நடவடிக்கைகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கெய் லாவ்ரோவ் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பால்வினை தொற்று நவீன பரிசோதனை உபகரணம் அரசு மருத்துவமனைகளில் பயன்பாட்டிற்கு வந்தது. நெக்ஸ்ட் நியூஸ். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா தமிழக கேரள முதல்வர்கள் பங்கேற்பு. ஸோ வைக்கம் போராட்டம் அப்படின்னா என்ன? கோயில் தெருக்களில் அனைவரும் செல்லலாம் அப்படிங்கிற உரிமையை வாங்கி கொடுத்த போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். ஸோ வைக்கம் போராட்டத்தை தொடங்கி வச்சவர் தந்தை பெரியார் 1924ஆம் ஆண்டு. இதற்கான நூற்றாண்டு விழா நடைபெற்றிருக்கு. தமிழக கேரள முதல்வர்கள் அதில் பங்கேற்றிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐஓசியில் சேமிப்பு கலன் வெடித்து தொழிலாளி உயிரிழப்பு. ஸோ ஐஓசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் எத்தனால் சேமிப்பு கலன் டேங்கர் வெடிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு தொழிலாளி உயிரிழந்துட்டாரு, 3 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இறந்த தொழிலாளியுடைய குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடாக கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எண்ணூர் தனியார் உரத் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு. ஸோ இப்போ நீங்கள் எண்ணூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் மிக்ஜம் புயலுடைய வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலில் எண்ணெய் கழிவுகள் கலந்துருச்சு. ஸோ இதனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஏரியா மாசுபாடு ஏற்பட்டுச்சு. பகுதியில் மீன் மாதிரியான உயிரினங்களும் இறந்துருச்சு. ஸோ இது மிகப்பெரிய பரபரப்பாக உருவாக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் உரத் தொழிற்சாலை, அதோடைய பேர் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியகுப்பம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுருச்சு. மூச்சு திணறல், கண் எரிச்சல், இந்த மாதிரியான 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஆலையை தற்காலிகமாக மூடுறதுக்கும் உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ஏரியாவில் இயற்கை மாசுபாடும் அதிக அளவில் இருக்குது. அந்த ஏரியாவுடைய சுற்றுச்சூழல் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் அச்சப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப அந்த ஏரியாவில் மீன் இறந்து மிதந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுதான் எண்ணூருடைய நிலை. கடலில் செத்து மிதந்த மீன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசுமை தீர்ப்பாயம் விசாரணை. வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, மக்களாட்சி மேம்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். ஸோ இதில் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களாட்சியை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று முழு மக்களாட்சி, இன்னொன்று குறையுள்ள மக்களாட்சி. ஸோ 2022ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி முழு மக்களாட்சி அப்படிங்கிற ஏரியாவில் 24 நாடுகள் இருக்குது. குறை மக்களாட்சி அப்படிங்கக்கூடிய பகுதிகளில் 48 நாடுகள் இருக்குது. குறையுள்ள மக்களாட்சி அப்படிங்கிற பகுதியில் தான் நாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 48 நாடுகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்தியாவோட ரேங்க் 46th ரேங்காக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் என்ன தான் மக்களாட்சி பற்றி பேசினாலும் மக்களாட்சி அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே குறையுள்ள மக்களாட்சியில் தான் இந்தியா இருக்குது. அதுவும் மொத்தம் 48 நாடுகள் இருக்குன்னா 46வது இடத்துல தான் இந்தியா
இந்தியா இருக்குது. ஸோ இதை இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அமெரிக்காவோட இடம் பார்த்திங்கன்னா 30ல் இருக்குது. ஆப்பிரிக்காவுடைய ரேங்க் 32ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், முழு மக்களாட்சி உள்ள நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நாடுகள். ஸோ இதில் முதல் 5 நாடுகளுடைய பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நார்வே, நியூசிலாந்து, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், ஃபின்லாந்து. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே முதல் 5 ரேங்க்கில் இருக்குது. ஸோ இந்த பட்டியலில் ஜனநாயகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இங்கிலாந்து 18வது இடத்துல இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஜனநாயகத்தின் தொட்டில் அப்படின்னா எது அப்படின்னா இங்கிலாந்து 18வது இடத்துல இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் 54 மாநில கட்சிகளும் 6 தேசிய கட்சிகளும் இருக்குது. இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை. ஸோ அடுத்து பாருங்கள், குளிர்காலத்தில் பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டிக்கிளில் சர்டன் போர்ஷன் இருக்குது. அது என்னென்ன நோய்கள்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளூ காய்ச்சல், நிமோனியா ஆகியவற்றுடன் இப்பொழுது COVID-19 வந்திருக்கு. COVID-19 உருமாறிய கொரோனா இருக்கு இல்லையா, JN1 கொரோனா, புது வகையான தொற்று. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மக்களிடம் சமூக சிந்தனை வளர்ச்சி அவசியம் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. தென் இது குறித்து 171 கோடியில் புதிய திட்டங்கள் அமல்படுத்த உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 171 கோடி மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ஸோ இந்த திட்டங்கள் குறித்து அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சென்னையில் செங்கல்பட்டு, திருவள்ளூர், விருதுநகர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10 ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டிடங்களுக்கும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், தருமபுரி, விருதுநகர், சிவகங்கை, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கட்டப்பட உள்ள மாணவ மாணவியர் விடுதிகளுக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வாரியங்கள், கழகங்கள் நிதியை கையாள கட்டுப்பாடுகள். ஸோ புதுசாக ஒரு விஷயம் அங்கே வந்திருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், தன்னாட்சி பெற்ற வாரியங்கள், கழகங்கள் தங்களது நிதியை இனி சுதந்திரமாக செலவிட முடியாது. அரசின் ஒப்புதல் பெற்ற பிறகே நிதியை செலவிட முடியும். இதன் மூலம் வாரியங்கள், கழகங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிதி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசோட ஒப்புதலுக்கு பிறகுதான் செலவிட முடியும், அதுதான். ஸோ இந்த புதிய உத்தரவால் அரசுக்கு என்ன பயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக அரசின் இந்த புதிய உத்தரவால் கழகங்கள், வாரியங்கள் தங்களுக்கு தேவையான நிதியை குவித்து வச்சுக்கிற முடியாது. தென் அது மட்டும் இல்லை, தேவைக்கு ஏற்ப கருவூலத்துறையிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரூபாய் 10 கோடி நிதி தேவைப்படும் அப்படின்னா அதை அரசுக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், வாங்கி அதை செலவு பண்ணிக்கலாம், மிச்சம் இருக்கக்கூடியதை வைப்பு நிதியாக வச்சுக்கலாம். இதுதான் ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. நிதியை வாங்கி வைத்துக்கொள்ள முடியாது. மேலும் அரசிடமிருந்து பெறக்கூடிய தொகை எந்தெந்த வழிகளிலெல்லாம் செலவு செய்யப்படுது அப்படிங்கிறதையும் கண்காணிக்க போகிறாங்க. தென் அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிதி சுமையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம், இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்னால தமிழக அரசிற்கு மிகப்பெரிய அளவில் நிதி சுமை ஏற்பட்டுச்சு. இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பிறப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 2 கோடி சுய உதவிக்குழு பெண்களை லட்சாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, திருவள்ளூர் விவசாயிக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு. எதற்காக அப்படின்னா, திருவள்ளூரை சேர்ந்த விவசாயி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு வேளாண்மையில் நானோ யூரியா உரம் அறிமுகப்படுத்தியது, ஆளில்லா விமானங்கள் மூலம் பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பு போன்ற நவீன நடைமுறைகளை பின்பற்றியதற்காக அவருக்கு பிரதமர் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிரதமர் தொடங்கி வைக்கும் அம்ருத் பாரத் விரைவு ரயில் பிற ரயில்களை விட 17% கட்டணம் அதிகம். ஸோ டிசம்பர் 30 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் முதல் அம்ருத் பாரத் ரயிலை பிரதமர் மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. டீன் எல்கர் சதம், தென்னாப்பிரிக்கா முன்னிலையில் உள்ளது. தென் தேசிய குத்துச்சண்டை, ஜாஸ்மின் அருந்ததி சாம்பியன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். செய்திகள் சில வரிகளில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் முக்கியமான குறிப்புகள் இருக்குது. ராஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில்
கர்நாடக அணியின் கேப்டனாக மயங்க் அகர்வால் அறிவிக்கப்பட்டார். ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான தீபா கர்மாக்கர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரியில் புவனேஸ்வரத்தில் நடைபெற இருக்கும் சீனியர் தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்கில் பங்கேற்க உள்ளார். தென் இந்திய ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் என்று சொல்லக்கூடிய ISPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியின் உரிமையாளராகிறார் நடிகர் சூர்யா. நெக்ஸ்ட் நியூஸ், வங்கி சேமிப்புக்கு இந்தியர்கள் முன்னுரிமை, தங்கம் முதலீட்டிலும் ஆர்வம், பங்குச்சந்தை முதலீடும் அதிகரிப்பு. ஸோ சேமிக்க விரும்பும் வழி, முதலீடு செய்ய விரும்பும் வழி, கடன் வகைகள், இதை பற்றின ஒரு டீட்டெயில்டாக அந்த இடத்துல ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பட்டா-2 ஏவுகணை பாகிஸ்தான் வெற்றிகர சோதனை. ஸோ பட்டா-2 அப்படிங்கிற ஏவுகணை பாகிஸ்தானுடைய ஏவுகணை. தற்போது சோதிக்கப்பட்டுள்ள பட்டா-2 தளவாடத்தின் முன்னோடியான பட்டா-1 ஏவுகணை தளவாடம் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் முறையாக சோதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ், காசாவில் தரைவழி தாக்குதல் விரிவாக்கம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 21,110ஆக அதிகரித்த உயிரிழப்பு. நெக்ஸ்ட் நியூஸ், உக்ரைன் ரஷ்ய தாக்குதலில் 6 பேர் உயிரிழப்பு. சென்செக்ஸ் 72,000 புள்ளிகளை கடந்து வரலாற்று சாதனை. நிஃப்டி வரலாற்று சாதனை அளவில் நிறைவு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, மாநிலங்களின் புதிய கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்வு. இந்திய மாநிலங்களின் கடந்த வாரம் வெளியிட்ட கடன் பத்திரங்களுக்கான சராசரி வட்டி விகிதம் 7.63% அதிகரித்துள்ளது. இது குறித்து சந்தை ஆய்வு நிறுவனமான இக்ராவின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.